ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவியும் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இதனால் சீக்கிரத்தில் ருமானியாவில் ஒரு சபை ஏற்படுத்தினார்கள். இந்த சமயத்தில் நாசி கட்சிக்காரர்களின் ஆட்சி அங்கு ஏற்பட்டது. நாசி கட்சிக்காரர்களால் அவர்கள் அதிகமாக உபத்திரவப்பட்டனர். அநேக முறை அவரும் அவருடைய மனைவியும் சிறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். இந்த வேதனைகளை அனுபவித்த சூழலிலும் அவர்கள் கூறிய வார்த்தைகள் நாம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும். அது என்னவென்றால், தேவன் அருளும் உதவியினால் மனிதனுடைய கொடூர ஆவியையும் பயங்கரமான சித்திரவதையும் கூட சகிக்க முடியும் என்ற பாடத்தை நாங்கள் கற்றோம் என்ற வார்த்தைகள்தான். இதற்கு பின்பு 1944 ஆண்டு கம்யூனிஸ்டுகள் ருமானியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இந்த நிலையில் கம்யூனிஸ்டுகள் தங்கள் நயவஞ்சக பேச்சால் அநேக பாதிரியார்மார்களையும் போதகர்களையும் தன்வசப்படுத்துகிறார்கள். இதற்கு பின்பு அவர்கள் அனைத்து கிறிஸ்தவ சபைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மாநாடு நடத்தினர். அதில் ஜோசப் ஸ்டாலின் என்பவரை தலைவராக்குகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அகில உலக தேவனற்றோர் இயக்கத்தின் தலைவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் ஒரு கொலைகாரன். அந்த மாநாட்டில் போதகர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்று கம்யூனிசமும் கிறிஸ்தவம் அடிப்படையில் ஒன்றுதான் என்று கூறுகிறார்கள். அந்த மாநாட்டிற்கு ரிச்சர்டும் அவருடைய மனைவி சபீனாவும் சென்றிருந்தார்கள். எப்படி சத்தியத்தை புரட்டி பேசுவதை ஒரு மெய் கிறிஸ்தவளால் சகித்து கொள்ள முடியாதோ அதே போல் அதை சபீனாவால் சகித்து கொள்ள முடியாதவராய் ரிச்சர்ட் உம்ராண்டை நோக்கி, ரிச்சர்ட், இவர்களால் அவமானமடையும் கிறிஸ்துவின் முகத்தை துடைப்பதற்கு நீங்களாவது எழுந்து நில்லுங்கள். இவர்கள் அனைவரும் அவரின் முகத்தின் மீதல்லவா காரி உமிழ்கிறார்கள் என்று கூறுகிறார். அதற்கு ரிச்சர்ட், கிறிஸ்துவின் முகத்தை துடைக்க இப்பொழுது நான் எழுந்து நின்றால் உன்னுடைய கணவனை நீ இழக்க நேரிடும் என்கிறார். அதற்கு அவருடைய மனைவி, அப்படி ஒரு கோழையை நான் கணவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்கிறார். அதை கேட்ட ரிச்சர்ட் ஆச்சரியம் நிறைந்தவராய் எழுந்து நின்று சத்தியத்தை கூறுகிறார். கடைசியில் சத்தியத்தை பேசியதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்ததாகவும் அது அதற்கு தகுதியானதுதான் என்றும் கூறுகிறார்.